Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 17th sum பார்க்கலாம். From the following details of Abdul who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and the balance sheet as on the date. So இந்த sumல நம்ம trading and profit and loss account கண்டுபிடிக்கணும் and also balance sheet மே போடணும். ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டாக், சன்ட்ரி டெப்டார்ஸ், கேஷ், ஃபர்னிச்சர், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. drawings 40,000, discount received 20,000, discount allowed 25,000, cash paid to creditors 4,50,000, cash received from debtors 5,35,000, sundry expenses 30,000, capital as on 1/4/2017 2,35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் போட போறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் தேவை, க்ளோசிங் ஸ்டாக் தேவை அண்ட் பர்ச்சேசஸ், சேல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வேணும். இதை வச்சுதான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட முடியும். இது தவிர்த்து நம்மளுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் இருக்கணும். ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பர்ச்சேசஸும் கொடுக்கல, சேல்ஸுமே கொடுக்கல. ஸோ நம்ம தான் வந்து இதை கண்டுபிடிக்கணும். ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அண்ட் கிரெடிட் சேல்ஸுமே நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க சன்ட்ரி டெப்டார்ஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸை வச்சு நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். இங்க வேற என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே வச்சு நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா நமக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரியே இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் சம் அதர் டீடைல்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேசஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸை வச்சு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் இன்கம்ஸை வச்சு நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு முடிச்சிடலாம். அண்ட் லாஸ்டா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் அதர் டீடைல்ஸ்ல நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். டிராயிங்ஸ் வரும் அண்ட் கேபிட்டல் வரும், என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது நீங்க மறக்காம க்ளோசிங் பேலன்சஸ் தான் நீங்க எடுத்து போடணும் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடலாம். டெப்டார், கிரெடிட்டார், பர்டிகுலர்ஸ், ருபீஸ், பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸை பார்க்கலாம். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 2,50,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு எழுதிக்கலாம். டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,50,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ் 5,35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்னு போட்டுக்கோங்க 5,35,000. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல தான் போடணும் இல்லையா? ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000 இருக்கு, அதையும் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் 25,000 rupees. இப்போ நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வேற எந்த டீடைல்ஸுமே இங்க இல்லை டோட்டல் டெப்டார்ஸ்க்கு. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு 3,50,000 rupees கொடுத்துருக்காங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 3,50,000 rupees போட்டுக்கோங்க. இப்ப இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 9,10,000 rupees வருது. இதுல இருந்து நம்மளுக்கு டெபிட் சைட்ல இருக்கிற 2,50,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6,60,000 rupees பேலன்ஸ் வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். டு சேல்ஸ் அக்கௌண்ட் பிராக்கெட்ல கிரெடிட்னு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல்ல 9,10,000 ரெண்டு பக்கமும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. பேட்டர்ன் எல்லாமே போட்டுட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000 rupees. ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிக்கலாம் 1,50,000 rupees. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். டெபிட் சைட்ல டு கேஷ் பெய்ட் 4,50,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 20,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும். இதுவும் எடுத்து எழுதிக்கலாம். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 20,000 rupees. நெக்ஸ்ட் வேற எதுவுமே இல்ல. ஸோ நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் 1,75,000 rupees. டு பேலன்ஸ் கேரி டவுன் 1,75,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு டெபிட் சைட்ல இருக்கிற இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 6,45,000 rupees வருது. அண்ட் இதுல இருந்து நமக்கு கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய 1,50,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 4,95,000 rupees வருது. இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு பிராக்கெட்ல போட்டுக்கணும். இது வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ். டோட்டலா 6,45,000 rupees ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் for the year ended 31st March 2018.
ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு 1 lakh கொடுத்துருக்காங்க. டு ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh rupees போட்டாச்சு. டு பர்ச்சேசஸ் வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்க இருக்கு பாருங்க 4,95,000 rupees. இதை எடுத்து எழுதிக்கலாம். இன்கேஸ் கேஷ் பர்ச்சேசஸ்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பர்ச்சேசஸ்னு போட்டு இன்னர் காலம், இங்க இன்னொரு காலம் இருக்கும் இல்லையா, அது இன்னர் காலம்ல நீங்க கிரெடிட் பர்ச்சேசஸையும் கொஸ்டின்ல கொடுத்துருக்க கேஷ் பர்ச்சேசஸையும் ஆட் பண்ணி நீங்க அவுட்டர் காலம்ல போடணும். அப்கமிங் சம்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 6,60,000 rupees. இதை எடுத்து எழுதிக்கலாம். பை சேல்ஸ் அக்கவுண்ட் 6,60,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் எடுக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் 50,000 rupees கொடுத்துருக்காங்க. பை க்ளோசிங் ஸ்டாக் 50,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 7,10,000 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 5,95,000 rupees வரும். ஸோ இந்த 7,10,000 இருந்து 5,95,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1,15,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் 1,15,000 rupees போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் டோட்டல் 7,10,000 rupees போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த கேரி டவுன் பண்ணோம் இல்லையா கிராஸ் ப்ராஃபிட், இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் போட்டது ட்ரேடிங் அக்கௌண்ட், இதுக்கப்புறம் நம்ம போட போறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,15,000 rupees எடுத்து இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சம்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம டெபிட் சைட்ல எழுதணும். அண்ட் இன்டைரக்ட் இன்கம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இங்க நம்ம கிரெடிட் சைட்ல எழுதணும். ஓகேவா? அதர் டீடைல்ஸ்ல பாருங்க. டிராயிங்ஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 20,000 rupees, இதை நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கணும். பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 20,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000 rupees, இது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லையா, அதனால டெபிட் சைட்ல போட்டுக்கணும். டு டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000 rupees போட்டாச்சு. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இருக்கு 30,000 rupees, இதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 1,35,000 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 55,000 rupees வருது. இந்த 1,35,000 இருந்து இந்த 55,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 80,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ டு நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டுக்கோங்க 80,000 rupees. நெக்ஸ்ட் டோட்டல்ல 1,35,000 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018 liabilities rupees assets rupees எல்லாமே பேட்டர்ன் கரெக்டா போட்டுருங்க. லயபிலிட்டிஸ்ல சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வரும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் 1,75,000 rupees, இதை எடுத்து எழுதிக்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,75,000 rupees. நெக்ஸ்ட் கேபிட்டல் எடுக்கணும். கேபிட்டல் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க 2,35,000 rupees கொடுத்துருக்காங்க. இன்னர் காலம்ல 2,35,000 rupees போட்டுக்கோங்க. ஆட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போடுங்க. மேல நம்ம கண்டுபிடிச்சோம்னா 80,000 rupees, இதுதான் நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட்டை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3,15,000 rupees வரும். இதுல இருந்து நம்ம டிராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டிராயிங்ஸ் 40,000 rupees. லெஸ் டிராயிங்ஸ் 40,000 rupees போட்டாச்சு. ஸோ 3,15,000 இருந்து 40,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 2,75,000 rupees வரும். ஸோ லயபிலிட்டி சைட்ல நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நம்ம அசட் சைட் போடலாம். கேஷ் கொடுத்துருக்காங்க 40,000 rupees, க்ளோசிங் பேலன்ஸ் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ கேஷ் 40,000 rupees போட்டாச்சு. ஃபர்னிச்சர் 10,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதிக்கலாம். ஃபர்னிச்சர் 10,000 rupees. நெக்ஸ்ட் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 50,000 rupees, க்ளோசிங் ஸ்டாக் 50,000 rupees. அப்புறமா சன்ட்ரி டெப்டாஸ் இருக்கு 3,50,000 rupees. டெப்டாஸ் 3,50,000 rupees. லைபிலிட்டி சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 4,50,000 rupees வருது. அண்ட் அசட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த 4 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 4,50,000 rupees வருது. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் டேலி ஆகணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சம் வந்து கரெக்டா போட்டிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது டேலி ஆகல அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எடுத்து பார்க்கணும். ஓகேவா? இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.